ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் Kisman. ஸோ இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் ரீசெண்ட் டேஸில் குருவாயூர் அம்பலம் ரிலீஸ் ஆன. ஸோ அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா குருவாயூர் டெம்பிளோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது வந்து காமெடி பேஸ் பண்ண ஃபிலிம். அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கடைசியாக நீங்கள் லைக் பண்ணிட்டு போங்க. அதுதான் எனக்கு மோட்டிவாக இருக்கும். ஸோ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த மூவியை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா விபின் தாஸ். அண்ட் இதில் லீட் ரோல்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், பாசில், நிக்கிலா விமல், அனஸ்வரா ராஜன், யோகி பாபு, இன்னும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்டோரியோட சிங்கிள் லைன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு வீட்டாரெலாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு கடந்த கால காதல் தோல்வி வந்து ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதனால கல்யாணத்தில் பெருசாக ஈடுபாடு இல்லாத ஹீரோவை வந்து கல்யாணத்தில் இவ்வளோ ஈடுபாடு வர வச்சு பாசிட்டிவிட்டி மோட்டிவேஷன்லாம் பண்ணி கொண்டு வந்தவர் தான் நம்ம ஹீரோவோட வருங்கால மச்சானான பிருத்திவிராஜ். ஸோ இதனால ஹீரோவோட மச்சானுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்பு வந்து பயங்கரமாக நல்லா க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து ஹீரோ வந்து அவரோட மச்சான்கிட்ட சொல்லுவார், ஸோ உங்களுக்கும் உங்கள் அன்னிக்கும் வந்து இருக்கிற பிரச்சனைனால தானே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தானே இப்போ அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ என்னோட கல்யாணத்துக்கு நீங்களும் அண்ணியும் ஒன்றா நம்ம இதில் இருக்கணும், உங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இதாகணும், கிளியர் ஆகணும் அப்படின்னு சொன்னவர் இவரை வந்து மோட்டிவேட் பண்ணி அவர் அன்னி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக அங்கேருந்தே வந்து ஐடியாஸ்லாம் கொடுத்து சேர்த்து வைக்க பார்ப்பார். பட் இங்கே தான் டேரக்டர் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. மூவியோட பிளாட்டே அதுதான். பிகாஸ் இதுக்கு முன்னாடி மறக்க நினச்ச அந்த பொண்ணும் சரி அண்ட் மச்சானோட ஒய்ஃபும் சரி ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே பொண்ணு தான். அண்ட் இந்த ஒரு காம்ப்ளிகேஷனான ஒரு சிச்சுவேஷன் ரிவீல் ஆகும்போது அண்ட் அந்த மச்சானுக்கு மேலே இவருக்கு இருந்த பாசமாகட்டும் அண்ட் அவருக்கு இவர் மேலே இருந்த பாசமாகட்டும், ஸோ இந்த ஒரு விஷயத்தெல்லாம் தாண்டி இந்த பல குழப்பங்களை தாண்டி இந்த கல்யாணம் வந்து நடந்துச்சா நடக்கலையா, ஸோ இதை வந்து சுவாரஸ்யத்தோட குட்டி குட்டி ட்விஸ்டோட ஒரு காமெடி ஜார்னரில் சொன்னது தான் இந்த மூவி. இப்போ மூவியில் நடித்த கேரக்டரைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பிருத்திவிராஜ் வந்து ஒரு மச்சான் அந்த ஒரு ஜானரில் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் கோவக்காரராக இருக்கிற ஒரு நேச்சர் தான் இவர். ஸோ இதுக்கு முன்னாடி கோட் லைஃப்னு ஒரு படம் நடிச்சிருந்தார். ஸோ அந்த படத்தில் ஒரு பயோபிக் தான் அது. ஸோ அந்த மூவியில் அவர் பார்த்திங்கன்னா டோட்டலாக அவரே வருத்திக்கிட்டு அவர் உடம்பெல்லாம் நல்லா குறைச்சிட்டு அந்த மாதிரி இருந்தார். ஸோ அப்படி இருந்துட்டு திடீர்னு திரும்பி பழைய மாதிரி அவர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து பார்த்ததே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மலான ஒரு நல்ல ரோலை வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஸோ இதில் வந்து அவர் வந்து அந்த மச்சான்ற முறையில் அவர் மேலே காமிக்கிற அந்த அன்பாகட்டும், ஸோ அந்த சீன்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் அது இல்லாமல் இது ரிவீல் ஆகும்போது அவரோட நேச்சரை வந்து வெளிப்படுத்துகிற விதமாகட்டும், அவர் கோவத்தை வெளிப்படுத்துகிற விதம் அண்ட் இந்த கல்யாணத்தை வந்து முடக்கியே தீருவேன், ஸ்டாப் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுக்கிற அந்த ஒரு மூவ்ஸ் ஆகட்டும், அதுக்கு லைட்டாக கொஞ்சம் வில்லனிசத்தை அங்கங்கே தெளிச்சு விட்ட இதாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பயங்கரமாக நல்லா பண்ணியிருந்தார். ஒரு ஆப்டான ஒரு ரோலை வந்து நல்லா பண்ணியிருந்தார். கரெக்டாக தான் டேரக்டர் கொடுத்துருந்தாரு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாசில். ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒரு யதார்த்தமான நடிப்பை எப்பயுமே அவர் படத்துலலாம் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா அவர் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்னசென்ட்டாக அவர் பேசுகிற விதமாகட்டும் அண்ட் அதே மாதிரி மச்சான் மேலே அவர் காமிக்கிற அந்த ஒரு பாண்ட். ஸோ மெயினாக இந்த படத்தில் வந்து அந்த ஸ்டார்டிங் அந்த ஒரு மச்சான் லவ்ஸை வந்து பயங்கரமாக காமிச்சிருப்பாங்க. இந்த மச்சாங்களுக்கெல்லாம் ஒரு இருக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து செமையாக இந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரசிக்கும்படியாக இருக்கும். அது அவ்வளோ ஸ்க்ரீனில் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்க. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக நல்லா காமிச்சிருந்தாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே. அண்ட் என்ன தான் ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த மச்சானை வந்து கடைசி வரைக்கும் வெறுக்காமல் இருந்த இவர் கேரக்டர் ஆகட்டும் அண்ட் அதே எக்ஸ் தான் வந்து இவரோட பொண்டாட்டி அப்படின்னு தெரிகிற மூமெண்ட் ஆகட்டும், ஸோ அதுக்காக இவர் டிப்ரெஸ்ட் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் வந்து புலம்புற விதமாகட்டும் அண்ட் அதுக்கப்புறம் அவர் ரிவீல் ஆகிட்டு ஒன்று பண்ணுறது அண்ட் அந்த பல முடக்கங்கள்லாம் தாண்டி என்னென்னலாம் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக இவரும் அவரோட ஸ்டைலில் நல்லா காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பொண்ணாக நடித்த நம்ம அனஸ்வரா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து இரிட்டேட் ஆகிறதாகட்டும், மச்சாங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணாக இரிட்டேட் ஆகிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும் அண்ட் அதே மாதிரி குட்டி குட்டி இடத்துல வந்து க்யூட்டாக ஒரு விஷயம் பண்ணுறதாகட்டும், ஸோ இப்படி அவங்களோட ரோல்ஸை வந்து அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் நிக்கிலா. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரியே.
பட் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு போர்ஷன் தான் கொஞ்சம் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அதையும் வந்து அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து இதில் வந்து பண்ணியிருக்காங்க. சிஜு, ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடித்தவங்க அண்ட் தம்பியாக நடித்தவர், ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா அவங்கவுங்க. அது இல்லாமல் ஸ்பெஷல் ரோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் படத்தில் வரும். இது இல்லாமல் யோகி பாபு பார்த்திங்கன்னா அவர் ஒரு ரோலில் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஸோ இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அந்த கல்யாணத்தை அலப்பற அண்ட் அந்த ஒரு செலிப்ரேஷன் அந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இது நல்லாவே இந்த படத்தில் வந்து அந்த குழப்பங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நல்லா காமிச்சிருந்தாங்க ஃபன்னியாக. மூவியோட கிராஃப் எப்படி இருக்குன்னா, ஸோ ஆரம்பத்தில் கல்யாணத்தோட எக்ஸைட்மெண்ட் அண்ட் மச்சான் செலவு ஸோ இப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆரம்பிக்கிற அந்த ஒரு இது அண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக காமெடியாக அப்படியே கொண்டு போகிறாங்க. அண்ட் ஃபுல்லாக இது ரிவீல் ஆனதுக்கப்புறம் ஸோ அவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற ஒரு கிளாஷு அண்ட் இதை வந்து ஸ்டாப் பண்ணுற அந்த கல்யாணத்தை நிறுத்த அதுக்கப்புறம் அந்த மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ ஒரு 10 நிமிஷம் லேக் மாதிரி தோணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் பயங்கரமாக சூடு எடுத்துரும் படம். அதுவும் அந்த கிளைமேக்ஸில் இருக்கிற அந்த லாஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் அந்த ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நல்லா காமிச்சிருப்பாங்க இதில். அண்ட் கிளைமேக்ஸில் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜோக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேபி பழைய மலையாளம் படம்லாம் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியுமான்னு தெரில. ஆனால் மற்றபடி ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோடு கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒர்த் வாட்சிங் ஃபிலிம் தான். கண்டிப்பாக ஒரு காமெடியாக ஒரு கல்யாணம் அந்த ஸ்டார்ட்லேருந்து அண்ட் அந்த கல்யாணம் நடக்குதா நடக்கலையா, ஸோ இதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக காமெடி பேஸ்ட் கொண்டு போன இந்த படம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூவி ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.